நடத்தை விதிகள் ஆளுநருக்கு வகுத்திடணும், உருவாக்கணும். அதே மாதிரி மசோதாக்கள்ல கோப்புகள்ல கையெழுத்திடுறதுல ஆளுநருக்கான கால நிர்ணயம் வகுக்கப்படணும் அப்படிங்கிற தீர்மானம் எல்லாம் இப்போ ஆளுநருக்கான அந்த வேலைகள்ல ஆளுநருக்கான அதிகாரங்களை ஒரு மறுவரையறை செய்யணும் அப்படின்னு திட்டமிடுகிறதா திமுக? இல்லை, ஆளுநருக்கான பணிகளை மறுவரையறை செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று நாங்கள் கேட்கல. அது அரசியல் சாசன விவாத காலத்திலிருந்து கேட்டுட்ருக்கோம். குறிப்பாக மோடி அரசு வந்த பிறகு ஆளுநர்களுடைய அரசியல் தலையீடு என்பது ஒரு எல்லை, அதை நீங்கள் லிமிட்டே பண்ண முடியல, டிஃபைனே பண்ண முடியல அப்படிங்கிற அளவிற்கு நேரடியான அரசியல் தலையீடுகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தொடர்கதையாகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆளுநர் ஒரு மசோதா மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கால வரம்பு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சபாநாயகராக இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பாவு அவர்கள் சபாநாயகர் மாநாட்டில் முதல்ல அந்த கோரிக்கையை எழுப்புகிறார்கள். அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 2023ஆம் ஆண்டு இது குறித்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இது பிளஸ் ஆளுநருக்கு நீங்கள் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது, ஆர்டிகல் 361 அவரை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தையும் வலியுறுத்தி 2 தனிநபர் மசோதாக்களை 2024ஆம் ஆண்டு எங்களுடைய எம்பி திரு வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அப்போ இது எல்லாத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைய மசோதாவை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைய மசோதாங்கிறது அரசியல் சாசனம் ஆளுநர் என்கிற பொறுப்பை எதற்காக கொண்டு வந்தது அப்படிங்கிறது குறித்த விவாதத்தை தொடங்கி வைக்கிறது, திருப்பி அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. ஆளுநர் குறித்து விவாதம் அரசியல் நிர்ணய சபையில் வரும்பொழுது அதை எப்படி உருவாக்கலாம் அந்த பதவியை அப்படிங்கிற டிபேட் வருது. நியமிக்கலாமா, தேர்ந்தெடுக்கலாமா, தேர்தல் வைக்கலாமா, சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க விடலாமாங்கிற டிஸ்கஷன் வரும்பொழுது நாம் நியமிச்சிடலாம், தேர்ந்தெடுக்கக்கூடியவராக ஆளுநர் இருந்தாரே ஆனால் அவர் அரசியல் தலையீடுகள் செய்வார், நிர்வாகத்தில் தலையிடுவார் அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை ஒரு தேர்ந்தெடுக்கிற பதவியாக இல்லாமல் நியமிக்கிற பதவியாக வைக்கிறார்கள். அப்ப அதனுடைய அந்த ஆளுநர் பதவிங்கிறதுக்கான அடிப்படையாக அரசியல் சாசன சபை தீர்மானித்தது என்னன்னா, அவர் அரசியலில் தலையிடக்கூடாது, நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. இதுதான் அவருக்கான பேசிக்கான கிரைட்டீரியாவாக அந்த ஹவுஸ் தீர்மானிச்சது. அதே போல ஒரு ஆளுநருக்கு எதுக்கு சட்டத்திலிருந்து விலக்கு, அதாவது அவர் மீது எந்த நடவடிக்கையும் நீங்க எடுக்க முடியாது, ஆர்டிகல் 361 அவரை ப்ரிசர்வ் பண்ணி வைக்குது, அது எதுக்கு ஆளுநருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு அரசியல் நிர்ணய சபை என்ன சொல்லுதுன்னா, மேன்மைக்குரியவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள்லாம் அந்த இடத்துல உட்காருவாங்க, அதனால அவங்களுக்கு அந்த பாதுகாப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 2 இடம் தான், ஒன்று அவர் அரசியலில் தலையிடக்கூடாதுங்கிறது ஒரு கிரைட்டீரியா, மேன்மைக்குரியவர்கள் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு அந்த கிரைட்டீரியாவும் அடிபட்டு போயிடுச்சு, அவர் நேரடியாக அரசியலில் தலையிடுறார், மேன்மைக்குரிய செயல்கள் செய்பவர்கள் தான் அங்கே வருவாங்கங்கிற நம்பிக்கையும் பொய்த்து போயிடுச்சு. இன்னைக்கு அவருடைய செயல்கள் எதுவும் மேன்மைக்குரிய செயலாக இல்லை. அப்போ அந்த அடிப்படையிலிருந்து ஆளுநர் என்கிற பதவியை ஒழித்து கட்ட வேண்டும், அது வேண்டாங்கிற முடிவுக்கு நாம் வரோம். அதை அடைகிற வரைக்கும் அது இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியம் இல்லை, நாளைக்கு நடக்கக்கூடிய காரியம் இல்லை, அதை வலியுறுத்துவோம். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறார். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது எவ்வளவு விரைவில்ங்கிறது தான், எவ்வளவு விரைவில், அரை மணி நேரம் 1 மணி நேரங்கிறது தான் விரைவு, இல்லை ஒரு நாளுங்கிறது தான் விரைவு. அதை ஆண்டு கணக்கில் இழுக்கிறது, தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்துவது, ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு மீனிங் தெரியாமல் செயல்படுவதுங்கிறது இருக்குல்ல, அரசியல் உள்நோக்கத்தோட அதை முறியடிக்கணும். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருக்கோம். அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாடாளுமன்றத்தில் அந்த கோரிக்கை வைக்க போறோம்னு நாங்கள் சொல்றோம். இன்னொன்று, ஆளுநருக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாது, ஏன்னா அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி கிடையாது, அவர் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது, சட்டமன்றத்துக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது, மக்கள் மன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது, நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது. இப்படி எதுக்குமே பதில் சொல்ல கடமைப்படாத ஒரு பதவியா இருக்கும் பொழுது அவர் எதை பேசணுங்கிற அந்த கான்டெக்டை, அரசுடைய சம்பளம் வாங்கக்கூடியவர், அப்ப அந்த கான்டெக்டை வரையறுங்க அப்படின்னு கோர்றோம். இது என்னன்னா, கவர்னர் போஸ்ட் எப்படி இருக்கணும்னு இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபவுண்டர்ஸ் அம்பேத்கர் உள்ளிட்ட அரசியல் நிர்ணய சபையை சேர்ந்தவர்கள் விரும்பினாங்களோ அந்த ஒரிஜினாலிட்டியை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறதும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதே தீர்மானம் நிறைவேற்ற அப்போதான் ஆளும் கட்சிக்கு வழிகாட்ட வேண்டியவர், அவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவர் எதிர்கட்சிகள் போல செயல்படுறார், அவர் ஆளுங்கட்சிக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு வாதமும் அதே திமுக கூட்டத்தில் முன்வைக்கப்படுது. அப்ப இது ஆளுநர் பண்ற விஷயங்களை ஒரு முதலீட்டாளர் மாநாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறதெல்லாம் இந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வராதா? அது அரசுக்கும் அவருக்குமான இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனா இருக்கணும். பொதுவெளியில் அவர் அரசினுடைய ஒரு சம்பிரதாய தலைமையாக அறியப்படுகிறவர். இந்த நேம் ஆஃப் கவர்னர் தான் எல்லா அரசாணைகளும் போடப்படுது, எல்லா அறிவிப்புகளும் வெளியிடப்படுகிறது. அவர் ஒரு சம்பிரதாயமான அரசு தலைமை அப்படிங்கிறது நீதிமன்ற தீர்ப்புகள்லையும் வந்திருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன்லையும் இருக்கிறது. அப்போ அவர் பெயரால் நடக்கக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிறத கம்யூனிகேஷனை நீங்கள் அங்கே தான் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் சட்டமன்றத்துக்குள்ள வராரு, இந்த உரையை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு.
உரையை படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் ஆண்டு அதை மாத்தி படிச்சார், சில விஷயங்களை விட்டு படிச்சார், சில விஷயங்களை சேர்த்து படிச்சார். அந்த உரை மீது உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், மாற்று பார்வை இருக்கலாம், அந்த உரை தவறானதாகவே கூட இருக்கலாம், அதுல ஃபேக்சுவலா ராங்கான இன்ஃபர்மேஷன் கூட இருக்கலாம். ஆனால் அது ஃபேக்ட் இல்ல, அது ராங்குங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் பாஜகலேருந்து நயினார் நாகேந்திரனும் அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமியும் அந்த அவைக்குள்ள உட்காந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய வேலையையும் நயினார் நாகேந்திரனுடைய வேலையையும் ஆளுநர் ரவி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அரசு கொடுக்கிற வேலையை செய்யணும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கிறது. அப்ப அதுல தப்பு இருக்கு அப்படிங்கறத டிபேட் பண்றது, அது தப்பு சரின்னு யார் தீர்மானிக்கணும்? அந்த அவை தான் தீர்மானிக்கணும். அதை தீர்மானிக்கிற சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆளுநருக்கு எந்த இடத்துலயும் கொடுக்கப்படல. அவர் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமைச்சரவையினுடைய டைரக்ஷன் அடிப்படையில் தான் செயல்படணுங்கிறது தான் அந்த டிபேட் காலத்திலையும் சொல்லப்பட்டது, பல்வேறு தீர்ப்புகள்லையும் சொல்லப்பட்டது. சமீபத்தில் நீதியரசர் நாகரத்னா அவர்கள் சொன்னதையும் நீங்க பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆளுநர் வந்து அமைச்சரவையினுடைய டைரக்ஷனுக்கு உட்பட்டவர் தான். சில டிஸ்கிரிமினேஷன் உண்டு, அது வந்து நீங்க இந்த உரையை படிக்கிறதா படிக்க வேண்டாமாங்கிறதுலாம் அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது. அந்த இடங்கள்ல எல்லாம் அவர் வந்து அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர். அப்ப எதிர்க்கட்சி வேலையை அவர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்க்கட்சி வேலை செய்யறதுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படினு சொல்றது மூலமா நீங்க மீன் பண்றது என்ன? கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது மூலமா அவர் இப்போ உதாரணத்துக்கு ஹவுஸுக்கு வராரு, அவருக்கு சில பணிகள் வரையறுத்து வச்சிருக்கோம். அதாவது பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, ஆளுநர் வந்து விசி அப்பாயிண்ட் பண்றது, அதாவது அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு விசி அப்பாயிண்ட் பண்றது, பட்டமளிப்பு விழாக்களுக்கு தேதி கொடுக்கிறது, அனுமதி கொடுக்கிறது, இந்த மாதிரி சில வேலைகளை வகுத்து வச்சிருக்கிறோம். இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்ட வேண்டி இருக்கிறது. உதாரணத்துக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணுமா, பொன்முடி அவர்களுடைய வழக்கில் நீதிமன்றத்துக்கு போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வச்சோம் ஒன்று. அதே போல விசி அப்பாயின்மெண்ட் 6 பல்கலைக்கழகங்களுக்கு, தமிழ்நாட்டில் பெரிய பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர் கிடையாது, அரசு அனுப்பிய கோப்புகளை திருப்பி அனுப்புறார், அதை நியமிக்க முடியாதுங்கிறார், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, வழக்குக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதுக்கு நாங்கள் நீதிமன்றம் போக வேண்டியிருக்கிறது. அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சு தெரியும், 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் வரைக்கும் பட்டமளிப்பு விழாவுக்கு அனுமதியே கொடுக்காமல் ஏராளமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க செய்தி வந்த பிறகு மோடியினுடைய அனுமதி, அதாவது அவருடைய டேட் கிடைச்ச பிறகு அதுக்கான அனுமதியை கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. மசோதாக்களுக்கு வேலை ஒப்புதல் கொடுக்கிறது அவருடைய வேலை, அதை அவர் செய்யறது கிடையாது, நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம். ஆளுநர் உரையை வாசிக்கிறது அவருடைய வேலை, அதையும் அவர் செய்யறது இல்ல, அதை மக்கள் மன்றத்தில் கேட்கிறோம். அப்ப இவருடைய வேலைகள்னு அரசியல் சாசனம் எதையெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கோ அது எதையுமே அவர் செய்யறது இல்ல. அதுக்காக நம்ம நீதிமன்றத்தை போய் ஒவ்வொரு தடையும் கதவை தட்ட வேண்டியதா இருக்கு. அதற்கு பதிலாக இதை நீங்க டிஃபைன் பண்ணிடுங்க, இது இப்படித்தான் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணிடுங்க, அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருங்கன்னு கேட்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு புதிய விவகாரம் இல்லை. ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு ஆகட்டும், எம்பி வில்சன் அவரெல்லாம் இதை பற்றி எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நடக்க போறது பட்ஜெட் கூட்டத்தொடர், இதுல ஆளுநருக்கான அந்த அதிகாரங்களை வரையறுக்கிறது பற்றி பேசுறதோ, இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் பற்றி பேசுறது எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கும், அது எப்படி முன்னெடுக்க போறோம்? பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேற எந்த மசோதாவையுமே அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்களா? வேற எந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்க மாட்டாங்களா? வெறும் நிதி தொடர்பான நிதி மசோதா குறித்து மட்டும்தான் அந்த என்டையர் செஷன் விவாதிக்க போறாங்களா? அது மட்டும்தான் பேச போறாங்களா? எல்லா விவகாரங்களையும் அவங்க விவாதிக்க போறாங்க. அதுல ஒரு பகுதியா இதையும் நாம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை நாங்கள் எழுப்புறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.